காசு காசு பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது ஒண்ணு கிடையாது. என்னம்மா அங்க சத்தம்? வாப்பா, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பட்டர் பன்னீர் மசாலா செய்யலான்னு இருக்கேன். பட்டர் பன்னீர் மசாலா ஓகேம்மா. டக்குன்னு வா, என்னென்ன இன்கிரீடியன்ஸ்னு சொல்லு. 1/4 கிலோ பன்னீர்ப்பா. 1/4 கிலோ பன்னீர். 1/4 கிலோ தக்காளி. இதுக்கு வந்து தக்காளி தான் மெயின். தக்காளி என்ன தக்காளி மாதிரி இல்லையே, என்ன பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளியை மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். ஆமா, இது வந்து முந்திரி பேஸ்ட். முந்திரி பேஸ்ட் 10-15 முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டு பேஸ்ட் பண்ணி ஆமா, வச்சிருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு பவுடரு, கொத்தமல்லி, ஒரு வெங்காயம். இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள், பட்டை, ஏலக்காய், லவங்கம். பட்டை, ஏலக்காய், லவங்கம். இது வந்து பட்டர் நம்ம புது ஷேப்ல இருக்கு. அது கியூப். ஓகே. இது வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி. கசூரி மெஹதி. இது வந்து ஃப்ரெஷ் கிரீம். ஃப்ரெஷ் கிரீம். அவ்வளவுதான்ப்பா. இதான் இன்கிரீடியன்ஸா? 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம்ப்பா. சூப்பர்மா. சொல்லுமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆயில் போட்டுக்கலாம்ப்பா. ஆயில் என்ன ஆயில் இது? இது வந்து சஃபோலா ஆயில்ப்பா. சஃபோலா ஆயில். ஓகே. இது வந்து பட்டர் 3 கியூப். பட்டர் 3 கியூப். ஓகே. ரெண்டுத்தையும் போட்டு எண்ணெய் சூடாற வரைக்கும் பார்த்துக்கணும். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம். நல்லா கொதிக்கிற பட்டர்ல வந்துட்டு இது எல்லாமே போட்டுறணுமாமா? ஆமாப்பா. நெக்ஸ்ட் என்னமா ஆட் பண்ணனும்? தக்காளிப்பா நல்லா பழமா எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கணும்ப்பா. ஓகே. பேஸ்ட் பண்ண தக்காளியை வந்துட்டு உள்ள போட்டுறணும். கரெக்ட்டா? இதுவும் எப்படிமா, சிம்ல வச்சு தான் சமைக்கணுமா இல்ல வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு சமைக்கணுமா? நார்மலா வச்சுக்கலாம், ஒண்ணும் இல்ல. நார்மலா வச்சுக்கலாம். ஓகே. பாக்குறதுக்கே செம்மையா இருக்கேம்மா சமையல் எல்லாமே. ஆமா, இந்த பட்டர் பன்னீருக்கு வந்து தக்காளி தான். தக்காளி தான் மெயின். இந்த பாப்பா தக்காளி நல்லா இதாகுது, கொதிக்க வச்சிருக்கேன். நல்லா கொதிக்குது. ஆமா. இப்போ நெக்ஸ்ட் என்னமா ஆட் பண்ணனும்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்ப்பா, நான் அரைச்சு வச்சேன்ல. ஓ, நீ வீட்லயே செஞ்ச பேஸ்ட். ஆமாப்பா. அதையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கணுமா? ஆமாப்பா. ஒரு பெரிய வெங்காயம்ப்பா. இதுவும் ஒரு பேஸ்ட் தான்ப்பா. ஓகே. நெக்ஸ்ட் என்னமா ஆட் பண்ணனும்? ஒரு டீஸ்பூன் உப்புப்பா. ஒரு டீஸ்பூன் உப்பு இல்ல தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு. ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள். கரெக்ட்டா? மிளகாய் தூள். ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள், மங்களகரமான மஞ்சள். இது வந்து கசூரி மேத்தி. காரம் இருக்காது, கலர். காஷ்மீரி மிளகாமா அது? கசூரி மெஹத்திலே இருக்கே நீ. சும்மா கலாய்ச்சி, அவ்வளவுதான். கலாய்ச்சியா? நைஸா தப்பா சொல்லிட்டு கலாய்ச்சியா நீ? எங்க கூட சேர்ந்து கெட்டு போயிட்டமா நீ. நெக்ஸ்ட் என்னது? இது வந்து சோம்பு பவுடர்ப்பா. சோம்பு பவுடர் நல்ல வாசனையா இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்துவாங்க, அவங்க வந்து கசூரி மெஹதி போடல. அது வந்துட்டு காஷ்மீரி மிர்ச்சு தான் போட்டிருக்காங்க. கசூரி மெஹதி இன்னும் ஐட்டம் அவங்களுக்கு வரல. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ற? இதாவது கரெக்டா சொல்லுவியா? என்னது அது? இது வந்து முந்திரி பேஸ்ட்ப்பா. இது முந்திரி பேஸ்ட். 15 முந்திரி போட்டுக்க. 15 முந்திரி போட்டு பேஸ்ட் பண்ணி. ஆமா, தண்ணில ஊற வச்சு பேஸ்ட் பண்ணிடணும். போடு. வாவ், என்னம்மா சட்னி மாதிரி இருக்கு. பேஸ்ட்னா அப்படிதான் இருக்கும். ஓஹோ. என்னம்மா செமி கிரேவி டைப்ல ஆக்கிக்கணுமா? ஒரு டம்ளர் அளவு தண்ணி போடணும்ப்பா. ஒரு டம்ளர் அளவு தண்ணி. இது எதுக்குமா? கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. நம்ம ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. இல்ல கொஞ்சம் தான், ஒரே ஒரு டம்ளர் தான். ஓகே. இந்த டிஷ்ஷுக்கு பேர் என்னமா சொன்ன? பன்னீர் பட்டர் மசாலாவா? பட்டர் பன்னீர் மசாலா. பட்டர் பன்னீர் மசாலா. அது அப்படி கூட சொல்லலாம். கரெக்டா? எப்படி வேணா மாத்தி சொல்லலாம், அவ்வளவுதான். ஓகே. சோ நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறத நீ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லி தர. கரெக்டா? ஆமாப்பா. ஈஸியான இதுப்பா இது. ஓகே. ஹோட்டல்ல 10 பீஸ் போடுவான், அவ்வளவுதான். சொல்லுமா, என்னம்மா பாயில் பண்ணிட்டே இருக்க? எவ்வளவு நேரம் பாயில் பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, இப்ப முடிஞ்சிச்சு. மசாலா ஸ்மெல் எல்லாம் போற வரைக்கும் மசாலா நல்லா வதக்கி வச்சுட்டு இருக்கணும். ஓகே. கொதிக்க வைக்க கூடாது, வதக்கணும். இத பாருப்பா, இது வந்து 1/4 கிலோ பன்னீர் 100 ரூபாய்ப்பா.
1/4 கிலோ பன்னீர் வந்து 100 ரூபாய். ஆமா. ஓகே. ஆமா கியூப்ஸ் மாதிரி வெட்டியிருக்க. ஆமாப்பா. ஓ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம போட்டுக்கலாம் கரெக்டா? ஆமா. ஓகே அம்மா தோராயமா இது எவ்வளவுமா ஆகும் இது ரெடி பண்றதுக்கு? 1/4 கிலோ பன்னீர் வந்துட்டு 100 ரூபாய். அதுக்கப்புறம் வேற என்ன ஆட் பண்ண? தக்காளி வீட்டுல எல்லாமே இருந்தா ஒண்ணுமே இல்ல, 150 ரூபாய்ல முடிச்சிடலாம். இல்லன்னா தான் இதெல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கு. சரி இப்போ யாராவது வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு ஆகும்? 300 ரூபாய்ல முடிஞ்சிடும் கதை. 300 ரூபாய்ல வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. எத்தனை பேர் சாப்பிடலாம் இதுல? ஒரு 4 பேர் சாப்பிடலாம். 4 பேர் சாப்பிடலாம். நம்ம நாளைக்குனாலும் எடுத்து வச்சு சப்பாத்திக்கு வந்தா நல்லா இருக்கும். அது இப்ப 5 நிமிஷம் போதும்பா இது. ஓகே பன்னீர் ஆட்டோமேட்டிக்கா பாயில் ஆயிடுமாமா? ஓகே 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 5 மினிட்ஸ் போதும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஆட் பண்ணிட்டு செமி கிரேவி மாதிரி ஆக்கிட்டாங்க. செமி கிரேவி மாதிரி ஆக்கிட்டதுக்கு அப்புறம் பன்னீரை வந்து கட் பண்ணி உள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ ஆட் பண்ணுவாங்க. இது எவ்வளவு நேரமா கொதிக்க வைக்கணும்? சொன்னேன் 5 நிமிஷம். லிட் போட்டு மூடிடணும். லிட் போட்டு மூடிட்ட கரெக்டா? அவ்வளவுதான். சுவையான பட்டர் பன்னீர் மசாலா. இதுக்கு வந்து கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லி ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கணும். லாஸ்ட்ல ஆட் பண்ணணும் கரெக்டா? நம்ம ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. ஓகே நெக்ஸ்ட் என்னென்ன ஆட் பண்ணணும்? இல்ல முடிஞ்சிச்சு அவ்வளவுதானா? இல்ல ஃப்ரெஷ் கிரீம் கொஞ்சோண்டு போட்டுட்டோம். இப்போ ஃப்ரெஷ் கிரீம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? அப்படியே சாப்பிடலாம் கரெக்டா? போட்டா இன்னும் டேஸ்ட் கிடைக்கும் அவ்வளவுதான். ஓகே நம்ம சாப்பிட்றதே அதுக்கு, சமைக்கிறதே அதுக்கு, சாப்பிட்றதுக்கு தானே. இது என்னுடைய சீக்ரெட்டான கஸ்தூரி மெஹதி ஆட் பண்ணிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் கொத்தமல்லி எல்லாம் டாப்பிங்கா? ஆமா. அவ்வளவுதானா? முடிஞ்சிச்சா? என்னம்மா இவ்வளவு ஈஸியா இருக்கு? அதான் சொல்றேன் ஈஸியான சமையல். ஓகே அப்புறமா உன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறம் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிற நீ? என்னுடைய வீடியோ பாக்குறவங்க கமெண்ட் பண்றீங்க, சூப்பரா இருக்குன்றீங்க, இன்னும் ஏதாவது வேணா சொல்லுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். நீ ஒரு வாட்டி யாராவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலே போதுமே, எல்லாரையும் பிடிச்சிருவ. அது தெரிஞ்ச விஷயம் தான். இது உனக்கு என்ன என்கரேஜிங்கா இருக்கா இவங்க கமெண்ட் பண்றது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து அம்மாவை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ் பண்ணி. உங்களுக்கு வேற ஏதாவது டிஷ் இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஆட் பண்ணுங்க. இது வந்து சப்பாத்திக்கு நல்லா இருக்கும்பா. சப்பாத்திக்கு நல்லா இருக்குமா? கேட்டுக்கோங்க. ஏன் தோசையோட சாப்பிடக்கூடாதா? அது உங்க இஷ்டம். கீ ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். கீ ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். ஜீரா ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். அது அவங்க இன்ட்ரெஸ்ட்மா, எப்படி வேணாலும் சாப்பிட்டுப்பாங்க. ஓகேவா? நீ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ட. சூப்பர், அவ்வளவுதான். என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். சூப்பர். அதே மாதிரி எங்க வீடியோஸ்ல வேற ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அதுவும் வந்து நீங்க தாராளமா சொல்லலாம். நாங்க ஆல்வேஸ் ஓபன் டு கமெண்ட்ஸ். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருந்தப்பா டேஸ்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.